பிரான்சில் ஈழத்தமிழர் ஒருவர் போலீசாரினால் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பாரிஸின் புறநகர் பகுதியான சென்ட் சென்ட் டெனிஸ் மாவட்டத்தில் உள்ள பொபினி நகரில் நேற்று நடந்துள்ளது. சம்பவத்தில் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இலங்கையரே உயிரிழந்துள்ளார். அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தகராறில் இருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய நபர் ஒருவர் போலீசாரையும் தாக்க முற்பட்டபோது சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆக்டர் பெர்லியோஸ் தெருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில்தான் இந்த அதிர்ச்சியளிக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இருவருக்கும் இடையில் மோதல் நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் உயிரிழந்த இலங்கையர் 2 கத்திகளுடன் போலீசாரை தாக்க முற்பட்டுள்ளார். ஆபத்தை உணர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் முதலில் அந்த நபரை தன் காலால் உதைத்து பின்னுக்கு தள்ளியுள்ளார். எனினும் சற்றும் பின்வாங்காத அந்த நபர் மீண்டும் அதிகாரிகளை நோக்கி கத்தியுடன் பாய்ந்துள்ளார். வேறு வழியின்றி தற்காப்புக்காக அந்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கி குண்டு பாய்ந்து படுகாயமடைந்த அந்த நபருக்கு அவசர மருத்துவ படையினர் சம்பவ இடத்திலேயே தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கத்திக்குத்தில் காயமடைந்த அவரது அண்டை வீட்டார் இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் குறித்து பொபினி அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது.